சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தால் காலை வணக்கங்கள். தினம் தினம் ஒரு பதிவின் நோக்கம் நம் மனதை மாற்றும் சிறு மருந்தாக இந்த பதிவு இருந்துவிட வேண்டும் என்பதற்காக. என் உறவுகளே, மாற்றம் என்பது நொடி பொழுதில் நம் மடிக்கு நம் கைகளுக்கு கிட்டி ஜொலிப்பது அல்ல. பல ஆயிரம் நொடிகளையும் நேரங்களையும் கடந்து போராட்டங்களை சுமந்து எண்ணற்ற இன்னல்களையும் அனுபவித்து இறுதியில் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள் என்று கிடைப்பதுதான் நம் நினைத்த வாழ்க்கை போல் அமைந்துவிடும். அது ஒரு நொடி போராட்டம் செய்துவிட்டு மறுநொடியில் பெருத்த மாற்றங்களை எதிர்பார்ப்பது என்னவென்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நிகழும் நிகழ்வுகளுக்கெல்லாம் உங்களுக்குள் நீங்களே கேள்வி கேட்டு பரிசோதனை செய்து கொண்டு வாருங்கள். என்ன இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று, எதில் உண்மைகள் இருக்கின்றது, எதில் உண்மைகள் காய்மரவாக தெரிகின்றது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவைகள் இங்கு மிக மிக உதவிகரமாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது என நீங்கள் உணர வேண்டும். என் உறவுகள் அனைவரும் ஏதோ ஒரு போக்கில் வாழ்வதை விட வாழ்க்கை இப்படிதான் என்று வாழ பழகுங்கள். நமக்குள் அழகான ஒரு வகுத்தலை கணக்கை வகுத்து அந்த வழியே கடவுள் கொடுத்த இயற்கை வரமான நம் பிறவையை பெருமைப்படுத்து என்ற தத்துவத்தை உங்களுக்குள் வளர்த்து, இயற்கையும் நாமும் ஒன்றுதான், எதையும் கடந்து ஒரு வாழ்க்கை உண்டு என நீங்கள் நினைத்து இந்த வாழ்க்கையை கையாள வேண்டும். என் உறவுகளே, நொடிபொழுதில் மாற்றம் கிடைப்பது என்பது அரிது. பல நொடிகளை கடந்து கிடைக்கும் மாற்றம் என்றும் நிலையானது. உங்களுக்குள் அது நிலை பெற்றும் இருக்கும் தன்மை வாய்ந்தது. வாழ்க்கையை அழகாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. அதை கையாளும் பக்குவத்தை பொறுத்துதான் நம் வாழ்க்கை நம் வசம் உள்ளது. என்றும் நம் வாழ்க்கை நாம் வாழ என்ற நினைப்பை உங்களுக்குள் வளர்த்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மனப்பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. அழகூற கையாளுங்கள் இந்த வாழ்க்கையை. என் உறவுகளே.